வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நாம் இன்னைக்கு பிராத்மிக்கில் இருக்கிற 6th ஸ்டோரி பார்க்கலாம். நியாய் ஹோ தோ ஐசா பகுத் சமய பகலே கி பாத் கே. ரொம்ப முன்னாடி நாள் நடந்த ஒரு விஷயம். ஏக் ஷகர் மே ஏக் லால்ச்சி பனியா ரகதா தா. ஒரு சிட்டியில் ரொம்ப பேராசக்கார ஒரு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருந்தார். உஸ்கா ஏ குவாங் தா. அவர்கிட்ட ஒரு கிணறு ஒன்று இருந்தது. ஏக் தின் உஸ்னே வஹ குவாங் நாராயண் கோ பேஜ் தியா. ஒரு நாள் அவர் அந்த கிணற நாராயணனுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு. நாராயண் சீதா சாதா ஆத்மி தா. நாராயண் ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷன். दूसरे दिन जब नारायण उस कुएं से पानी भरने के लिए पहुंचा तो बनिया ने कहा. நெக்ஸ்ட் டே நாராயண் அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போறாரு. அப்போ அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னார், தும் இஸ் குயிங் சே பானி நெகிங் பர் சக்தே. உன்னால இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நாராயண் யஹ பாத் சுன்கர் ஹைரான் ரஹ் கயா. நாராயண் இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. உஸ்னே ககா, அவர் சொன்னார், श्रीमान कल ही तो यह कुआं मैंने आपसे खरीदा है. சார், நேத்தனே நானும் உங்ககிட்ட இருந்து இந்த கிணறு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. ठीक है, तुमने यहाँ कुआं खरीदा है. கரெக்ட், நேத்து நீ என்கிட்ட இருந்து இதை வாங்கின. इस कुएं का पानी तो नहीं खरीदा. ஆனா இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை நீ வாங்கல. तुम केवल कुएं के मालिक हो. நீ வெறுமனே இந்த கிணத்தினுடைய ஓனர் மட்டும்தான். மை குயிங்க மாலிக் ஹூங்க. நான் இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியுடைய ஓனர். அகார் தும்ஹே குயிங் மேங் से पानी लेना हो तो एक बाल्टी पानी के लिए 100 रुपये देने होंगे. ஒருவேளை உனக்கு இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி வேணும்னா நீ ஒரு பக்கெட்டுக்கு 100 rupees அப்படின்னு எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நாராயண் மன்கி மன் பகு துக்கி ஹுவா. நாராயண் அவருடைய மனசுக்குள்ளே ரொம்ப சோகமாயிட்டாரு. வக ராஜா கே பாஸ் பகுஞ்சா. அவர் நியாய் மாங்னே லகா. அவர் அந்த ஊரு ராஜா கிட்ட போயிட்டேன், எனக்கு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. राजा ने सारी बातें सुनने के बाद बनिए को बुलाया और पूछा. ராஜா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அந்த பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு கேட்குறாரு, அப் உஸ் குயேங் கா மாலிக் கவுன் ஹே. இப்போ இந்த கிணத்தினுடைய ஓனர் யாரு அப்படின்னு கேட்காரு. மகாராஜ் உஸ் குயேங் கா மாலிக் தோ நாராயண் ஹே, லேக்கின் உஸ் குயேங் கே பானி கா மாலிக் மை ஹூங்கா. ராஜா, இந்த கிணத்தினுடைய ஓனர் நாராயண் தான், ஆனா இந்த கிணத்தினுடைய தண்ணிக்கு நான் தான் ஓனர் அப்படின்னு சொல்றாரு. ராஜா பனியே கி சாலாக்கி சமாஜ் கயே. உன்ஹோனே பூச்சா. ராஜா இந்த பிஸ்னஸ் மேனுடைய டேலண்ட் ட்ரிக்கை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் கேட்டார், வஹ குவாங் தோ நாராயண் காகைனா और उस कुएं का पानी आपका है. இந்த கிணறு நாராயணனுக்குள்ளது, ஆனா கிணத்தினுடைய தண்ணி உனக்குள்ளது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. ஜி மகாராஜ், ஆமாம் ராஜா அப்படின்னு சொல்றாரு. नारायण के कुएं में आपने अपना पानी क्यों रखा है? आप अपना पानी बगाम से निकाल लें. जब तक पानी की एक बूंद भी उस कुएं में रहेगी आपको प्रतिदिन किराए के रूप में 1000 रुपये नारायण को देने होंगे. அப்போ ராஜா சொன்னாரு, நாராயணோடைய கிணத்துல நீ எதுக்காக உன்னுடைய தண்ணி நீ வச்சிருக்க? நீ உன்னுடைய தண்ணியை அந்த கிணத்துல இருந்து எடுத்துட. ஒரு டிராப் தண்ணி இருந்தாலும் அந்த கிணத்துல இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ ரெண்ட் அப்படிங்கிற விகிதமா 1000 rupees நீ நாராயணனுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. राजा का फैसला सुनकर बनिया एकदम हक्का बक्का रह गया. ராஜாவோட இந்த டிசிஷனை கேட்டுட்டு அந்த பிஸ்னஸ் மேன் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. வக ராஜா கே சரணோ மே கிர்கர் மாஃபி மாங்னே லகா. அவர் ராஜாவோட காலில் விழுந்த சாரி கேட்டுக்கிட்டாரு. இஸ் பார் தோ आपको माफ करता हूँ, लेकिन फिर कभी किसी को इसी तरह परेशान किया
तो कारागृह में डलवा दूंगा. அப்போ ராஜா சொன்னார், நான் இந்த தடவை உன்னை மன்னிக்கிறேன், ஃபர்கிவ் பண்ணுறேன். ஆனால் திரும்பி நீ இது மாதிரி ஏதாவது பண்ணினா, மற்றவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டைம் உன்னை கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. முझे க்ஷமா கர் தீஜியே மகாராஜ், சாரி நான் நீ பண்ண மாட்டேன் சார் ராஜா அப்படின்னு அந்த பிஸ்னஸ்மேன் சொல்கிறார். இதுதான் இந்த ஸ்டோரியோட கான்செப்ட். என்னோட சேனல் சாய் பட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.